ஒன்லி எல்லோரும் வீடியோவில் பார்த்துட்டு உடனே வந்து எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க ஓ அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா. அவங்க வந்து ஒன்லி மந்த்லி ஒன்ஸ் எப்படி ரீசார்ஜ் பண்ணுவோமா ஃபோனுக்கு. ஆமாம் இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டோட வெளியே போயிட்டேன். ஆனால் மற்ற நாளாக நான் தான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணேன். நோவே இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். சும்மா புருடா விடுவீங்க நீங்கள். இதுதான் எங்கள் அம்மாவோட சிட்டிங் பிளேஸ். இங்கே உட்காந்துக்கிட்டே வந்து தாய் கிழவி மாதிரி ஏய் இதை எடுத்து அதில் போட்டு வதக்கு, இதை எடுத்து அதில் போட்டு வேகவை அப்படி சொல்கிறது. 2 நிமிஷம் இன்னும் ஆகவே இல்லையே. இப்போ தான் 50 செகண்ட் ஆகிருக்கு. பார்ப்போம் நீங்கள் எப்போ தைக்கிறீங்க. பார்த்தீங்களா வந்துருச்சு பார்த்தீங்களா உண்மை. அப்போ நான் வேலை பார்த்தா தான் வீட்டில் இன்னொரு வேலை நடக்கும். சரிதானே? நல்லா இருக்கு. இது பேர் அன்பாமா? கடன் கொடுத்து கடன் வாங்குறோம். இது அன்பா? என்ன லுக்கு ஆளு மண்டே. இந்த வயசுல நீங்களே 2 பிள்ளை பெத்துட்டீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு உங்க அம்மா வரணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிள்ளை வந்து என்னைக்கே ஒரு நாள் பாத்திரம் நோ தப்பு பொய். அது வந்து இவங்க என்னைக்கே ஒரு நாள் இவங்க தான் பாத்திரம் விளக்குவாங்க. யாரும் நம்பாதீங்க, யாரும் நம்பாதீங்க. இல்ல இல்ல இல்லை 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 வடிக்க தெரியும். இல்லை கோபால் இல்லை. ஒன்டே முதல்வர் மாதிரி இன்னைக்கு ஒன்டே வெசில் வாசர் இவங்க அஷ்டே. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? கைப்பிடி துணி இருக்குல்ல, அதையும் கையோட வளர்த்து அலசிடுவோம். சரியா? இது வந்து சப்போர்ட் கிடையாது. அது லிக்விட் நீ வாங்கிட்டு வந்து துணி துவைக்கிறது. அது என்ன லிக்விட்? கைக்கு எது கிடைக்குதோ போட்டுருவேன். ஏய் துணி துவைக்கிற லிக்விட் அதுதான் ஊற்றி கிச்சனுக்கு வச்சிருக்கேன். கைப்பிடி துணிலாம் துவைக்க. ஓ கையோட எல்லாத்தையும் அலசி காய போட்டோம்னு வச்சுக்கோ. க்ளீன் ஆகிடுது. நைட்டு வேலை நைட் ஊற்றி முடிஞ்சு குளிச்சுட்டு இன்னொரு வீடியோ இருக்குது. முக்கியமான வீடியோ எடுத்துருவோம். அதைங்க சரி பாத்திரம் எடுக்கிறது பெரிய மண்டடியாக இருக்கும். டிஷ் வாஷர் இருந்துமே நமக்கு வந்து பாத்திரம் வளர்க்குறது பெரிய மண்டவடி தான். ஆமாம், இருந்து நம்ம யூஸ் பண்ண முடியாமல் உட்காந்துருக்கோம். வாடகை வீட்டில் இருந்தால் நைட்டு துணி எல்லாம் அரைச்சி கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக 2 பெட்ரூமே க்ளீன் பண்ணியிருக்கேன். சரிம்மா? போயிட்டு வெளியே போயிட்டு வரக்குள்ளையும் 2 பெட்ரூமும் ஒட்டோட எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. உங்களை வந்து ரெஸ்ட் எடுக்க சொன்னால் அவ்வைஸ் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வேலையை பார்த்துட்டு டைம் இல்லைன்னா நமக்கு நாள் கம்மியாக இருக்குல்ல. ஓகேவா? சரி, கிளாஸ் எல்லாம் நிப்பாட்டியாச்சு 2 மாதத்துக்கு. ஓடிக்கிட்டு இருக்க கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு 2 மாதம் கழிச்சு புதுசாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். உனக்கு எனக்கு தைக்கிற துணி நிறைய எடுத்துட்டு வந்துருக்கோம். சரவணாக்கு போனது, அவனுக்கு அந்த மஞ்சள் எடுத்தது, மகனியாத்தில் எடுத்தது எல்லாம் எடுத்து வந்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒன்று கூட நாங்கள் தைக்கல. அதான் எங்கள் அம்மாவோட டேலண்ட். நிறைய எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். ஒரு வாரம் எல்லாத்தையும் தச்சிருக்கேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு டைம் இல்லை. 2 ரூம் பெட்ரூம் க்ளீன் பண்ணிட்டேன்.
கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன். இப்படி ஒரு 10 நாளைக்கு மெயின்டைன் பண்ணிடணும். அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். நீங்கள் உள்ளே வராமல் இருந்தாலே கிச்சன் நீட்டாக இருக்கும். சமையல் நாளைக்கு நீ சமைக்கிறா, நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா? சாப்பிட நீங்கள் ரெடினா நான் சமைக்கிறேன். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சமைச்சு வச்சுட்டு நான் போய் தைக்கிற வேலையை பார்க்குறது. க்ளீனிங் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி. ஆமாம். அடுத்து ஃப்ரிட்ஜை மட்டும் க்ளீன் பண்ணணும். அம்மாடி, நான் ஹாஸ்டல்லே நான் இருந்துக்கிறேன். இதுக்கு சும்மா க்ளீன் பண்ணணும். சரி, நம்ம வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா வீடு வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும். என்ன அப்படியே போட்டுலாம் போக முடியாது. இருக்கிற காயை எல்லாம் காலி பண்ணிட்டு அப்பாலாம் ஒரு தூசி இல்லாம வச்சுப்பார் வீடு. அதனால வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஆமா, அது உண்மைதான். அவர் அதனால அவரை பத்தி குப்பையாக்குவாரா அப்படின்னு ஒரு கவலையே இருக்காது. அவர் கொஞ்சம் ஓசிடி பேஷண்ட் மாதிரி. எடுத்த இடத்துல வச்சாதான் அவர் நைட் நிம்மதியாக தூங்க முடியும். பாருங்க எப்படி இருக்கு. நான் காமிக்க மாட்டேன்ப்பா. ஓகே, பாய். அடுத்து குளிச்சுட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. ஒரு 5 நிமிஷம் நான் ஃப்ரீயாக இருப்பேன். எல்லாத்தையும் இழுத்து போட்டு என்ன பண்ணுறீங்க? கிளாஸ் முடிஞ்சு இங்கே காமிங்க. வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங்க்கு அடுத்த கிளாஸுக்கு வந்து புது நூலெல்லாம் தனியாக பிடிச்சிட்டு நூல் வாங்கிட்டு வந்து அந்த டப்பா இருக்குது எவ்வளோ வச்சுட்டு பழைய நூல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ணிடுவேன். கிட்டத்தட்ட ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் வந்து 150 200 ஸ்டிச்சஸ் வரும். டிசைனும் அதே மாதிரி 200 டிசைன் வரும். உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் தான் நம்மளுடைய ஹேண்ட் எம்ப்ராய்டிங் வரும். சரியா? இப்போ வந்து நம்ம வந்து டெய்லரிங் மட்டும் ஒரு 2 மந்த் ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். பட் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்க்கு ரெஸ்ட் கிடையாது. எங்கே இருந்தாலும் ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹேண்ட் எம்ப்ராய்டிங் பழக ஆசை இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து ஆரி ஒர்க்கு, டெய்லரிங்கு, ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கு நிறைய கிளாஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துணி இவ்வளோ துணி எடுத்து வச்சுருக்கோம். எல்லா டெய்லர் வீட்லேயும் நடக்கிற ஒரு கொடுமை தான். ஊருக்கெல்லாம் தச்சு கொடுத்தாலும் நம்ம தைக்க முடியாது. இது பாதி பொண்ணோடது. தும்மல் வரும். சொல்லுமா. இதுவும் இயற்கை தானே. ஆண்ல தாம்பல இருக்கு. ஸ்டூப்பிடு. இவ்வளோ நூல் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கோட நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு நியூ கிளாஸுக்கு நூல் வாங்கியிருக்கேன். பழைய நூல்னால் என்ன இருக்கு இப்போ ஊசி நூல் எல்லாத்தையும் குளறுபடியாக இப்படி கிடக்கு. அதனால் இன்னைக்கு உட்காந்து இன்னைக்கு காலையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ரூம்லாம் க்ளீன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க ஆரி ஊசி எல்லாத்தையும் எடுத்து பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதே வேலை. ஒரு ரவுண்ட் கிளாஸ் முடிஞ்சு அப்படின்னா நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸ்க்கு என்ன வேணும்னு வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிடுவேன். சரியா? இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டிங்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் நம்மளுடைய ஆரி ஒர்க் கிளாஸ் மேலே வச்சுருக்கேன். ஆரி ஒர்க் கிளாஸுக்கு நீ அதெல்லாம் புதுசாக இப்போ அந்த பாக்ஸ் வாங்கிட்டு வந்து டீம் மாதிரிலாம் இதையும் முடிச்சுட்டு நூல்லாம் எப்படி கொண்டற்படியாக கிடக்கணும். பூசி நூல் எல்லாம் முன்னாடி. ஸோ புது நூல் இவ்வளோ நூல் வாங்கியிருக்கு. பழைய நூலை இங்கே எடுத்து வச்சுட்டு கொளப்படி ஆனதுக்கப்புறம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து பாதி துணி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பா கல்யாணத்தப்போ எடுத்து துணி இப்போ தான் எங்களுக்கு தைக்க போகிறேன். அது போக இப்போ போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ எல்லாமே இனிமேல் எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தைக்க போகிறேன். அந்த வீடியோ தான் உங்களுக்கு வரும். எதுக்காக அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எப்படி கொடுக்க வரட்டும். என்ன கொண்டு வரேன்.
நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் மதுரையோட ஸ்டைல். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இட்லிக்கு ஒரு கிண்ண சாம்பாரை ஊற்றி இருக்கிற 4 வகையான சட்னி டேஸ்ட்டு பார்த்தா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆளுக்கு 2 இட்லியும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பூரி செட் வாங்கி சாப்பிட்டாரு. நானும் பாப்பாவும் சோளாப்பூரி வாங்கி சாப்பிட்டோம். அந்த சன்னா மசாலா மட்டும் கொஞ்சம் உப்பு கைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் பூரி மசாலையை வாங்கி சாப்பிட்டுட்டேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பிரியாணி எங்கள் வீட்டுக்காரர் ஆர்டர் போட்டுட்டாரு. ஸோ அதையும் சாப்பிட்டாச்சு. நைட்டு இன்றைக்கி பார்த்த வேலைக்கு டிஃபன்லாம் செய்ய முடியாது, எப்படா தூங்குவோன்ற மாதிரி இருந்துச்சு. சரி நல்லதாக போச்சு. இவங்க வந்ததுமே பார்த்தாரு எங்கள் 2 பேரையுமே. சரி கிளம்புங்க அப்படின்ட்டார். காலைல டிஃபன் சாப்பிட்டாலும் சரி, நைட் டிஃபன் சாப்பிட்டாலும் சரி, அந்த சுட சுட ஒரு காஃபி குடித்தாதான் அது சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மழை பெய்யலை, ஆனால் தூரிக்கிட்டே மட்டும் இருந்துச்சு. எனக்கு வேர்க்குது. உங்களுக்கு வேர்க்குதா? மழை பெய்யுது வெளியில் ஃபுல்லாக. பிள்ளைல மினிக்கியாமா? அது நீதியா? இல்லை, எனக்கு நீ மினிக்கின்னு தான் அப்படி தானே. அப்பாங்க டீ சாப்பிட்றாரா? எனக்கு தெரிஞ்ச நீ மினிக்கி தான் நினைக்கிறேன். அதே நான் தான் சொல்கிறேன், நீ ஒரு மினிக்கி. இவங்களெல்லாம் சாலு மாதிரி நீ ஒரு மினிக்கின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சாலு மாதிரி இல்லை, சாலு என்ன மாதிரி. நிறைய தர சாலு பிள்ளை எல்லாருமே என்னோட அங்கனக்குள்ளே மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மழை தூரிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மழையெல்லாம் எதுவுமே இல்லை மதுரையில். நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா தெப்பக்குளத்தில் இருக்க அம்மன் ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். சாப்பிட்டுட்டு காரில் உட்காந்து என்னால் வரவே முடியல. காலையிலேருந்து பார்த்த வேலைக்கு சரியான காய்ச்சல் வர மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு உடம்பே அப்படி ஒரு அலுப்பு. ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு. எப்படா போய் தூங்குவோன்னு இருந்துச்சு. அதோடு பார்த்திங்கன்னா நல்லா அந்த காரில் வர்றதுக்கும் அந்த மேகத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து இவங்க அப்பாவும் பொண்ணும் பார்த்திங்கன்னா எஃப்எம் ரேடியோ போட்டு பாட்டை கேட்டுக்கிட்டே வந்தாங்க. சரி என்னோட இவங்க வந்து நம்மளை வீடு கொண்டு போய் சேர்த்தா போதும் அப்படின்ற மாதிரி சொற்கோட உட்காந்துருந்தேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மதுரையில் எந்த இடம்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டே என்னன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சுருக்கேன். அது அப்படியே எண்ணெயெல்லாம் எப்படி மிதக்குதுன்னு பாருங்கள். இதே நம்ம வந்து பிறக்குனாப்பில் தான் வைக்கணும். அப்படியே கருணக்கிழங்கு ரவுண்டாக கட் பண்ணி போட்டு பழைய காலத்து மாடல் இதெல்லாம். அந்த எண்ணெய் வந்து நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றுறோம் பாருங்கள். அந்த எண்ணெயெல்லாம் மிதந்து மேலே வர வரைக்கும் இந்த கருணக்கிழங்கு குழம்பு கொதிக்கணும். அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. மண் சட்டினால அது பாட்டுக்கு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சாதம் கடைசியாக தான் வச்சுருக்கேன். சாதமும் கொதிக்க போகுது. அடுத்து வெஞ்சனம் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணியிருக்கேன். முட்டைக்கோஸ் பொரிச்சிருக்கேன். முட்டைக்கோஸுக்கு பச்சை மிளகாய்க்கு பதில் வத்தல் போட்டனால கலர் மாறிடுச்சு. இல்லை பீன்ஸ் கேரட் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், முட்டைக்கோஸ் பாசிப்பருப்பு பொரியல் வந்து செக்கில் அப்புறம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணி நான் எல்லா குழம்பும் வைப்பேன். அதில் புளிக்குழம்புக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன் நான். தும்ப எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணெய் வாங்கி மீன் குழம்பு புளிக்குழம்புலாம் வச்சு சாப்பிட்டு களியெல்லாம் வச்சு சாப்பிடுங்களேன், சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். அப்பளம் பார்த்திங்கன்னா இந்த அப்பளம் வந்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இது வந்து எங்கள் டிமார்ட்டில் வாங்கினேன். நான் எங்கேயோ வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த அப்பளமும் பொரிச்சு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா முழுசாலாம் பொரிக்க மாட்டேன், நல்லா பெருசாக வரும். ஸோ ஒரு அப்பளத்தை 2ஆக உடச்சி ஒரு ஆளுக்கு ஒரு அப்பளம் 2ஆக உடைச்சா 2 அப்பளம் வரும். அதனால் 3 பெரிய அப்பளமும் ஆளுக்கு 2 சின்ன அப்பளம் அந்த மாதிரி கணக்கு பண்ணி பொரிச்சாச்சு. ஸோ வெஞ்சனமும் ரெடி ஆகிடுச்சு, சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இது சாதம் கொதித்ததும் வடித்து விட்ற வேண்டியதான். இன்றைக்கி கருணக்கிழங்கு புளிக்குழம்பு, பீன்ஸ் கேரட் பொரியல், முட்டைக்கோஸ் பாசிப்பருப்பு பொரியல், அப்பளமும் வந்தேன். அப்புறம் வரும்போது தயிர் மட்டும் எங்கள் வீட்டுக்காரரை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. சாப்பிட வேண்டியதான் வேலை. செம்ம சூப்பராக வந்துருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் தனியாக உங்களுக்கு எடுத்து போடுறேன்.
நல்ல காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது கடலைக்கிழங்கு குழம்பு. அதோட அப்பளம், பீன்ஸ், கேரட், முட்டைக்கோசு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே குக்கிங் வீடியோலேருந்து எல்லாமே உங்களுக்கு வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.